சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, உங்கள் பயணத்தில் தயாராக இருங்கள். அதாவது உங்கள் மனமும் புத்தியும் உங்கள் பயணத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் இலக்கை அடைவதற்கான கவனத்தில் இருக்க வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் எப்போதும் உங்கள் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருக்க வேண்டும். தந்தையுடன் உங்கள் பயணத்தை முடிக்க வேண்டும். முழுமையடைந்து இந்த உலகத்தின் நலன்களை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களின் பார்வையும் குழந்தைகளாகிய உங்கள் மீது நேரடியாக உள்ளது. எல்லா ஆத்மாக்களும் குழந்தைகளும் துக்கத்தை காப்பவனே, எங்கள் நலனை செய்வாயாக, வாருங்கள் என்று அழைக்கின்றனர். தந்தை சிவனின் கண்களும் குழந்தைகளாகிய உங்கள் மீது உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள்தான் பயணத்தை விரைவில் முடித்து முழு உலகையும் மாற்ற வேண்டும். பாருங்கள் குழந்தைகளே, நீங்கள் அனைவரின் நலனுக்காக கருவியாகி வருகின்றீர்கள். தந்தையால் மட்டும் இதில் எதுவும் செய்ய முடியாது. நாடக விதிகளுக்கும் தந்தை கட்டுப்பட்டவர். பாருங்கள், உங்கள் அனைவருக்கும் நான் சமமான பாலனையை தருகின்றேன். நான் சமமாக படிப்பையும் கற்பிக்கின்றேன். ஆனால் குழந்தைகள், நீங்கள் நம்பிக்கை மற்றும் அன்புக்கேற்ப முதலிடம் மற்றும் வரிசைக்கிரமாக மாறுகிறார்கள். அதாவது ஆரம்பம் முதல் இறுதி வரை நிலைத்திருப்பவர்களே உண்மையான இதயம் கொண்ட குழந்தைகள். எனவே உங்கள் மீதும் தந்தை மீதும் நம்பிக்கை வைத்து முன்னேறி செல்லுங்கள். வெகு விரைவில் நாடகத்தின் காட்சி மாறப்போகின்றது. இந்த நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் இதுவரை ஆற்றிய பங்கின்படி சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்றன. அது தொடரும் என்றும் பாபா கூறுகின்றார். அதாவது துல்லியமான பங்கை ஆற்றிய ஆத்மா எளிதில் விலகி சென்று உயர் அதிர்ஷ்டத்தை அடைவார்கள். மற்ற ஆத்மாக்களோ மிகவும் சோகத்தில் சிக்கிக் கொள்வார்கள். ஆனால் உங்களின் சக்தி வாய்ந்த அருள் அந்த ஆத்மாக்களின் நலனை நன்மையடையச் செய்து அவர்களையும் சாந்திதாம வீட்டுக்கு போவதற்கான வழியை காட்டுவீர்கள். ஓம் சாந்தி. இன்றைக்கான கமெண்ட்ரி. நான் இந்த தேகத்தின் இரு புருவ மத்தியில் ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் சிரேஷ்டமான ஆத்மா. நான் ஒளிசுரூபமான ஆத்மா. சர்வசக்திவானின் சக்தி நிறைந்த ஒளியின் கீழே சக்தியை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். பரமாத்மா பரமபிதாவின் சிரேஷ்டமான குழந்தையாக இருக்கின்றேன். நான் விஸ்வ கல்யாணகாரி ஆத்மா. சிவபாபாவின் நேரடி பார்வையில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அதிர்ஷ்டசாலி ஆத்மா. தந்தையிடமிருந்து அன்பு, கருணை, அமைதி, நன்மைக்கான பாவனையை நான் அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் தந்தையின் மீது 100% நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். திருப்தி, மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாவாக பலம் வருகின்றேன். தந்தையினுடைய ஒவ்வொரு மரியாதை கோட்பாட்டின் அனுசாரமாக செல்வதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் பரந்தாமம் வீடு நோக்கி பிரயாணம் செய்யும் ஆன்மீக யாத்திரியாக இருக்கின்றேன். நான் சதா உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து பரம தந்தையின் தொடர்பில் இருக்கக்கூடிய விஸ்வ கல்யாணகாரி ஆத்மா.
சுயம் பரமாத்மாவின் நேரடி பார்வையில் வளர்ந்த பாக்கியசாலியாவேன். உலகமாற்றம் செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன். நான் அனைவருடைய நன்மைக்கும் நிமித்தமாக இருக்கக்கூடிய மாஸ்டர் விஸ்வ கல்யாணகாரி ஆத்மா. நான் சர்வ சக்திவானின் குழந்தை மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன். சர்வ சக்திவான் சிவ தந்தையின் சக்தி நிறைந்த ஒளிக்கு கீழே அமர்ந்திருக்கின்றேன். சர்வ சக்திவானிடமிருந்து சக்தி நிறைந்த பிரகாசமான ஒளி கிரகணங்கள் எனக்குள்ளே வந்து கொண்டே இருக்கின்றது. தந்தையிடமிருந்து கோர்வை கோர்வையாக வந்து கொண்டிருக்கும் ஒளி கிரகணங்களுக்குள் முழுவதுமாக நிறைந்து காணப்படுகின்றேன். என் மீது பதிவாகி இருக்கக்கூடிய 63 பிறவி பாவச்சுமைகள் பஸ்மமாகுவதை நான் அனுபவம் செய்கின்றேன். கர்மத்தின் கணக்கு வழக்குகள் சமர்த்தியாகுவதை நான் உணர்கின்றேன். எனக்குள்ளே இருக்கும் பலவீனங்கள், பழைய சுபாவ சமஸ்காரங்கள் அனைத்தும் சமர்த்தியாகுவதை நான் அனுபவம் செய்கின்றேன். நான் மிகவும் லேசாக என்னை உணர்கின்றேன். ஒளியாகவும் சக்தியாகவும் இருந்து முழு உலகத்திற்கும் சர்வ சக்திவானின் சக்தி நிறைந்த பிரகாசமான செம்பொன்னிற ஒளிக்கதிர்களை என் மூலமாக அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் பரவச் செய்து கொண்டே இருக்கின்றேன். தந்தையின் சக்தி நிறைந்த ஒளிக்கதிர்கள் பஞ்ச தத்துவங்கள் வரை சென்றடைகின்றன. அனைத்து ஜீவராசிகளும் வரை சர்வ சக்திவானின் சக்தி போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. சர்வ சக்திவானின் சக்தி நிறைந்த ஒளிக்கதிர்களை பெற்ற மனித ஆத்மாக்களின் உள்ளங்களில் ஒளி ஏற்றப்பட்டு அவர்கள் தூய்மையாகிக் கொண்டிருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். பஞ்ச தத்துவங்கள் சதோ பிரதானமாகிக் கொண்டிருப்பதை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. அனைத்து ஜீவராசிகளும் ஒற்றுமையாக இருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். சர்வ சக்திவானின் சக்தி நிறைந்த ஒளிக்கதிர்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருப்பதனால் வாயுமண்டலம் அமைதியாகவும் தூய்மையாகவும் ஆகிக்கொண்டே இருக்கின்றன. முழு உலகமும்
சதோ பிரதானமாகிக் கொண்டிருப்பதை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. ஓம் சாந்தி.